விபத்தை காரணம் காட்டி மகாகவி பாரதியார் நகரிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு 7 ஆண்டுகளாக கிடைக்காத தீர்வை தேடும் முயற்சியில் இந்த பெருஞ்செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றி விரிவாக அலசுவோம். மகாகவி பாரதியார் நகர் பகுதி மக்கள் தங்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடி வரும் நிலையில் இதுவரை அவர்களின் போராட்டங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. இந்த பகுதியை உள்ளடக்கிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சவுந்தரராஜன் இம்மக்களின் நலனுக்காக என்ன செய்தார், என்ன செய்ய போகிறார் என்பது பற்றி புதிய தலைமுறையுடன் பகிர்ந்து கொண்டார். அவருடன் நமது செய்தியாளர் ஸ்டாலின் நடத்திய உரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். இந்த பிரச்சனை, அதாவது கடந்த 7 வருடங்களாக மாற்றிடம் கேட்டு அவங்க போராடி வரும் நிலையில இந்த பிரச்சனையின் தற்போதைய நிலை என்ன, இது குறித்து என்ன உங்கள் தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது? 2006க்கு பிறகு அவர்களை கொண்டு போய் அந்த புது இடத்திலே அமர்த்திய பிறகு அவர்கள் முழுக்க முழுக்க கைவிடப்பட்டார்கள். 7 ஆண்டுகளாக எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் அந்த மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகும் தொடர்ந்து இதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இன்னும் வேறு இடத்திலே வீடு இல்லை, மற்றது இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த மக்களும் ரொம்ப தொலைதூரத்துக்கு இவர்களை தள்ளி கொண்டு போட்டால் அவர்களால் வந்து வேலை செய்து பிழைக்கவும் முடியாது. ஆகவே அவர்களுக்கு பொருத்தமாக அருகிலேயே ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருந்தோம். இப்போது அந்த மக்கள் இனிமேல் வாழவே முடியாது என்று தாக்குப்பிடிக்க முடியாத நிலைமைக்கு வந்து அவர்கள் எங்களுக்கு உடனடியாக மாற்று இடம் தாருங்கள் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நானும் அது தொடர்பாக அமைச்சரை சந்தித்திருக்கிறேன், அதிகாரிகளை சந்தித்திருக்கிறேன். இப்போது கடந்த வாரம் கூட இந்த போராட்டத்துக்கு பிறகு அதிகாரிகளை சந்தித்து பேசிய போது புது இடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன, அவை திறப்பு விழா நடந்த பிறகு நீங்களும் அமைச்சரை சந்தியுங்கள், நாங்களும் பரிந்துரை செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் அமைச்சரை சந்தித்து இது சம்பந்தமாக ஏற்கனவே நான் கடிதம் அனுப்பிவிட்டேன். சந்தித்து இவர்களுக்கு 7 ஆண்டுகளாக இழைக்கப்பட்டிருக்கிற அநீதிக்கு முடிவு வேண்டும், இப்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிற அந்த வீடுகளிலே இவர்களுக்கு வீடு ஒதுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தப் போகிறேன். நிச்சயமாக அரசு அந்த கோரிக்கையை ஏற்று அமுல்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை அரசு அதை செய்ய மறுக்குமானால் அந்த தொழிலாளிகள் சார்பிலே நானே நின்று போராட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதுதான் இப்போது இருக்கிற நிலை. அரசு அவர்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த பிரச்சனை குறித்து கடந்த 7 வருடங்களாக எந்த விதமான அடிப்படை வசதிகள் என்றும் மாற்றிடம் கோரியும் போராட்டம் நடத்தி வந்த சூழ்நிலை இந்த பிரச்சனைக்கு யாருமே இதுவரைக்கும் பொறுப்பேற்கவில்லை. இந்த பிரச்சனைக்கு யார் தான் பொறுப்பேற்கணும்? இந்த பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தத்தில் அரசு பொறுப்பேற்க வேண்டும். துறை என்று பார்த்தால் வீட்டு வசதி வாரியமும் குடிசை மாற்று வாரியமும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அவர்கள் குடியிருந்தது வீட்டு வசதி வாரிய நிலத்தில் குடியிருந்தார்கள். அந்த நிலத்திலிருந்து தீ விபத்து ஏற்பட்ட பிறகு அங்கிருந்து அவர்கள் இந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள். இப்போது இவர்களுக்கு வீடு தர வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் குடிசை மாற்று வாரியம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மக்களை பொறுத்தவரையிலே யார் கொடுப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கு தேவை ஒண்டுவதற்கு ஒரு வீடு. அதுதான் இப்போது தேவை. அதை அரசு தான் செய்ய வேண்டும். மகாகவி பாரதியார் நகர் மக்கள் தங்களுக்கு மாற்றிடம் வழங்க கோரி அதிகாரிகள் பலரை அணுகிவிட்டனர். ஆனால் மாறி மாறி அலைகழிக்கப்படும் இவர்களுக்கு தீர்வு காண்பது என்பது கிடைத்த பாடில்லை. இந்த மக்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டியது எந்த துறையின் பொறுப்பு? ஏன் இந்த அலட்சியம்? இப்பொழுது பார்க்கலாம். மாற்றிடம் கோரி போராட்டங்களை நடத்தி வரும் மகாகவி பாரதியார் நகர் மக்கள் இந்த 7 ஆண்டுகளில் பல்வேறு அதிகாரிகளையும் சந்தித்து மனுக்களை கொடுத்து வருகின்றனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் நந்தனம் வீட்டு வசதி வாரியத்தை இவர்கள் முற்றுகையிட்டனர். அப்போது 2 நாட்களுக்குள் ஆய்வு நடத்த வருவதாக அதிகாரிகள் கூறி அனுப்பியதாகவும், ஆனால் இதுவரை யாரும் வரவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். போராட்டம் நடத்தும் போது அந்த அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு மாற்று இடம் தரத்துக்காக வேண்டி 173 பேருடைய பட்டியல் தயார் பண்ணி நாங்கள் ரெடியாக வச்சிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் லிஸ்ட் எடுத்தபடி அதே நேரத்தில் குடிசை மாற்று வாரியத்துக்கு நாங்கள் தகவல் தெரிவித்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறோம் அமைச்சர்கிட்ட பேசிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்க, அந்த அதிகாரினா 2 நாளில் உங்கள் இடத்த பார்வையிடத்துக்கு நாங்கள் 2 பேர் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் யாருமே எந்த அதிகாரியும் பார்வையிடலை. வீட்டு வசதி வாரிய அதிகாரிகளை அணுகினால் அவர்கள் குடிசை மாற்று வாரியத்தை அணுகச் சொல்கின்றனர். குடிசை மாற்று வாரியமோ சென்னை மாநகராட்சியை கை நீட்டுகிறது. ஆனால் சென்னை மாநகராட்சிக்குள் இந்த இடம் வரவில்லை என்று மேயர் சொல்கிறார். எங்கு செல்வது என இந்த மக்களுக்கும் தெரியவில்லை.
நாங்கள் எங்கெங்கே போய் மனு கொடுத்தோம். ஒருத்தருமே எங்களை வந்து இது வரைக்கும் 2 நாளில் வந்து பார்க்குறேன். நாங்கள் வீட்டு வசதி குடிசைமேட்டு வரதுக்கு போனோம், அங்கேயும் ஒன்றும் பார்க்கல. வீட்டு வசதி வரது போனால் நீங்கள் போங்கம்மா 2 நாளில் வந்து பார்க்குறேன் அப்படின்னாங்க. இது வரைக்குமே ஆள் வந்து பார்க்கவே இல்லை, யாரும் வந்து கண்டுக்கவும் இல்லை. நான் உடனே எம்எல்ஏ கூட போனேன். 2 நாள் ஆகட்டுமா, நாங்கள் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறோம் அப்படின்னாங்க. அவங்களும் வந்து சொல்லவே இல்லை. கவுன்சிலர் அண்ணன் சாயே வந்தார். அவர் வந்து இதுமாரி உங்களுக்கு வீடு தரப்போகிறோமா, 173 வீடு குடிசை பகுதி வீட்டுக்கு நான் உங்களுக்கு வீடு தரப்போகிறேன், நீங்கள் போயிடுவீங்கம்மா அப்படின்னு சொன்னார். சரிங்கண்ணா எங்களுக்கு தாங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து சொல்லி 10 நாள் ஆகுது, இது வரைக்குமே ஒரு நடவடிக்கை எங்களை எடுக்கவே கிடையாது. கைவிடப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற பெண்கள், போதைக்கு அடிமையானவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினருக்கு சமூக பாதுகாப்பு வழங்குகிறது அரசு. ஆனால் இவர்களை போன்ற மக்களுக்கு யார் பாதுகாப்பு வழங்குவது என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஸ்டாலின். நகரின் முக்கிய பகுதிகளில் இருக்கும் குடிசை பகுதி மக்கள் ஏதோ சில காரணங்களுக்காக அந்த இடங்களிலிருந்து வெளியேற்றப்படுவது மகாகவி பாரதியார் நகரில் மட்டுமல்ல, ஏற்கனவே சில இடங்களிலும் அரங்கேறியிருக்கின்றன. ஆனால் இப்படி வெளியேற்றப்படும் மக்களுக்கு இது வெறும் இடமாற்றம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கை மாற்றமுமாகும். இதுபோன்ற மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன, அவர்களுக்கான தீர்வுகள் என்ன என்று கூறுகிறார் சமூக ஆர்வலரும் பேராசிரியருமான மார்க்ஸ். அவருடன் நமது செய்தியாளர் கார்த்திகேயன் நடத்திய உரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். சார் வணக்கம். 3 நாட்களில் உங்களுக்கு மாற்று இடம் தருகிறோம் என்று அந்த மக்கள் இடம்பெறப்பட்டார்கள். இன்று வரை 7 வருடங்களாயிற்று, இன்று வரை அவர்களுக்கு மாற்று இடம் வழங்கப்படவில்லை. குடிசைவாழ் மக்களை அவர்களுடைய இடத்திலிருந்து அரசு வெளியேற்றும் பொழுது அல்லது தீ விபத்து போன்றவற்றினால் அவர்கள் வெளியேற ஒரு நிலை ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் அந்த இடங்களிலேயே அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நெறிமுறை. உச்சநீதிமன்றம் அப்படியான தீர்ப்பைத்தான் வழங்கியிருக்கிறது. திமுக அரசு இங்கு வந்து அவர்கள் இந்த குடிசை மாற்று வாரியத்தை அமைத்த பொழுது அதே போன்ற ஒரு கொள்கைத்தான் கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் இடையில் இப்பொழுது உலகளவிலான இந்த உலக நிதியங்கள் இந்த அடுக்குமாடி கட்டடங்களுக்கு நிதியுதவி செய்கிறேன் என்கிற பெயரில் அத்தோடு நிபந்தனையாக இந்த கட்டடங்களை அந்த இடங்களிலே கட்டாமல் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் துரைப்பாக்கம், கண்ணகி நகர் போன்ற இடங்களில் கட்டுவது என்கிற நிலையை எடுத்தார்கள். அதன் விளைவாக இன்று அந்தந்த இடங்களில் வீடுகளை கட்டி கொடுப்பது என்கிற நிலையை அரசு கைவிட்டிருக்கிறது. அது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்படி மிக நீண்ட தூரம் குடியமர்த்தப்படும் மக்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன? அவர்களை பொறுத்தமட்டில் இங்கு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதோ சில வேலை வாய்ப்புகள் இருந்திருக்கும். உதாரணமாக வீடுகளில் அந்த பெண்கள் வேலை செய்து கொண்டிருந்திருப்பார்கள், அல்லது அவர்களுடைய கணவன்மார்கள் ஒரு அயன் பண்ணி கொடுப்பது என்பது போன்ற சாதாரண வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். அதேபோல் குழந்தைகள் கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடங்களில் படித்துக் கொண்டிருக்கும். இப்பொழுது 30 கிலோமீட்டர் தாண்டி அவர்களை கொண்டு போய் நீங்கள் விடுவீர்களே, ஆனால் அவர்கள் தினசரி கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் தாண்டி வந்து படிப்பது என்பதெல்லாம் சாத்தியம் இல்லாமல் போய்விடுகிறது. இதன் விளைவாக பிள்ளைகள் டிராப் அவுட்ஸ் அதிகமாகிறது. பெண்கள் மத்தியில் பல்வேறு விதமான அவர்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்படுவதன் விளைவாக தற்கொலைகள் முதலியவைகள் எல்லாம் அதிகமாகின்றன. கள்ளச்சாராயம் பெறுகிறது. இப்படியான பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் அவர்கள் ஆளாகிறார்கள். சென்னை நோக்கி வரக்கூடிய எல்லோருக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்தி தருவது அரசால் சாத்தியமா? சென்னையை நோக்கி வரக்கூடிய நிலை ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அரசின் தவறான கொள்கையின் விளைவாக எல்லா வளர்ச்சிப் பணிகளும் நகரங்களிலேயே முடக்கப்படுவதன் விளைவாக அவர்கள் இங்கே வர வேண்டிய நிலை ஏற்படுகிறது. இங்கே வரக்கூடியவர்களுக்கு உரிய வசதிகள் செய்யப்படாதனால் அவர்கள் இந்த கூவம் போன்ற ஆற்றங்கரை ஓரங்களில் அவர்கள் குடிசை அமைத்து தங்குகிறார்கள். இந்த குடிசை அமைத்து தங்கக்கூடியவர்களுடைய இந்த எந்த அளவிற்கு அவர்கள் சென்னை நகரத்திற்குள் அவர்கள் இந்த சென்னை நகரத்தின் நிலத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், நகர மையத்தில் வெறும் 1.5 சதுர கிலோமீட்டர் பரப்பைத்தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நகர்ப்புற உச்சவரம்பு சட்டத்தின்படி கிட்டத்தட்ட அரசாங்கத்திடம் 10 சதுர கிலோமீட்டருக்கு மேற்பட்ட உபரி நிலம் இருக்கிறது. அவர்கள் விரும்பினால் இந்த மக்களுக்கு சிறந்த முறையில் அந்தந்த இடங்களிலேயே அல்லது 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளேயே நல்ல தரமான அடுக்குமாடி வீடு கட்டிடங்களை கட்டி கொடுக்கலாம். அரசாங்கத்திற்கு மனமில்லை என்பதுதான் இதிலிருந்து தெரியக்கூடிய செய்தி. மகாகவி பாரதியார் நகர் மக்களின் பிரச்சினைகளில் அரசு நேரடி கவனம் செலுத்தினால் தீர்வு கிடைக்கும் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். இது 600 பேரின் வாழ்க்கை தொடர்புடைய பிரச்சினை. அவர்களுக்கான தீர்வு எப்போது கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இனி தொடர்வது சர்வதேச அளவிலான செய்திகள். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.